வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்கான வீடியோனா, ஐபிபிஎஸ் பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன் எப்படி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைல் விட்டுருந்தாங்க. ஸோ மக்கள் எல்லாருமே இது என்ன சார் இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம கெய்ட்லியில் பார்த்தீங்கன்னா இதை அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இமானுவேல் சார் போட்டிருக்காரு. ஸோ கிளியர் கட்டாக அதில் சொல்லியிருக்காரு. முடிஞ்சால் அதை பாருங்கள். இந்த வீடியோ எதுக்கான வீடியோ அப்படின்னா வந்து நார்மலைசேஷனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதிலிருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது, நார்மலைசேஷன் பண்ணாலும் எப்படி நம்ம சேஃப் ஜோனில் இருந்துக்கலாம் எப்படி அப்படின்றத அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இருந்தாலும் உங்களுக்கு சில டவுட்ஸ்லாம் இருக்கும். இன்றைக்கி ஈவினிங் வந்து 8:15 பார்த்தீங்கன்னா கார்த்திக் ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நார்மலைசேஷன் எப்படி பண்ணுறாங்க, அது என்ன ஏதுன்னு கிளியர் கட்டாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் வந்து பாருங்கள், சரிங்களா? ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற அது என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம ராயல் பாஸ் தேவைன்னா இன்னையோட லாஸ்ட் டே ஆஃபர் முடிக்க போகிறோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, லைவ் சேட்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து லைவ் சேட்டுன்றேன் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு கிராக் வித் ஜாக்கில் உள்ள எல்லா கோர்ஸுமே பிடிஎஃப் கோர்ஸ், வீடியோ கோர்ஸ், மார்க் டெஸ்ட் எல்லாமே வந்துடும். CWJ40 கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது queries, நான் இந்த வீடியோ போட்ட பிறகு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாகிராமில் Jackson_CWJ காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நாள் நம்ம வந்து அக்யூரசி அக்யூரசியை வச்சு தான் நார்மலைசேஷன் பண்ணுறாங்கன்னு தான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் இப்போ தான் புரியுது, அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து அக்யூரசியை வச்சு அவங்க வந்து நார்மலைசேஷன் பண்ணலை. ஸோ அக்யூரசியை வச்சு அவங்க நார்மலைசேஷன் பண்ணல. அவங்க பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்லாட்டை வந்து பேஸாக வச்சுட்டு அதில் உள்ள பர்சன்டைலை வச்சு தான் வந்து அட்டம் பண்ண வர பாப்புலேஷன் இதெல்லாம் வச்சு தான் பார்த்திங்கன்னா வந்து இந்த நார்மலைசேஷன் வந்து பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ நம்ம வந்து இதில் எப்படி சார் நம்ம வந்து நார்மலைசேஷனில் இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஸ்லாட்டு வந்து கஷ்டமாக இருந்தாலும் சரி, ஈஸியாக இருந்தாலும் சரி, சரிங்களா, அந்த ஸ்லாட்டில் நீங்கள் டாப் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கணும். அதில் வந்து நீங்கள் பெஸ்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க. அந்த பர்சன்டைல பார்த்தீங்கன்னா ஒரு 85 to 90% வரை அந்த பர்சன்டைல வந்து மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அவங்க நார்மலைசேஷன் என்ன பண்ணாலுமே உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இதுதான் நான் சொல்ல விரும்புகிறது. கிளியராக புரிஞ்சா? ஸோ இதை கிளியராக இன்னமும் உங்களுக்கு தெளிவாக வந்து நம்ம கார்த்திக் ப்ரோ வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். நீங்கள் நார்மலைசேஷனில் இருந்து அவங்க நார்மலைசேஷன் பண்ணாலும், நீங்கள் கஷ்டமான ஸ்லாட் அட்டன் பண்ணாலும், ஈஸியான ஸ்லாட் அட்டன் பண்ணாலும் பர்சன்டைல வந்து அந்த 85 to 90 மெயின்டைன் பண்ணிங்க, அந்த டாப் ரேஞ்சில் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பயம் இருக்கவே தேவையில்லை. அவன் என்ன பண்ணாலுமே நம்ம கிளியர் ஆகிட்டு அடுத்து மெயின்ஸை நோக்கி போய்கிட்டே இருக்கலாம். ஆனால் திரும்பியும் சொல்கிறேன், கன்சிஸ்டன்சியாக படிங்க. ஸ்பீடு ரொம்ப முக்கியம். ப்ரிலிம்ஸில் அவன் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்லாம் படித்து வெறித்தனமாக ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட தான் நீங்கள் போட்டி போட போகிறீங்க, கரெக்டாக? ஸோ இது வந்து நீங்கள் நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும். ஸ்லாட்டு கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டமான ஸ்லாட்டில் நீ நல்லா சால்வ் பண்ணி நல்ல டாப் அட்டம்ப்டை கொடுக்கணும். ஈஸியாக இருந்தாலுமே அதில் சால்வ் பண்ணி டாப் அட்டம்ப்டை கொடுக்கணும். நான் சொல்கிற மாதிரி 85 to 90% பர்சன்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பயப்பட தேவையில்லை. நார்மலைசேஷன் ஈஸியாக லெஃப்ட்டுக்காக தட்டி விட்டு ரைட்டுக்காக நீங்கள் மெயின்ஸை நோக்கி போய்கிட்டே இருக்கலாம். இதை தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ தயவுசெய்து கன்சிஸ்டன்சியாக படிங்க. வெற்றி நமதே. நம்மளால் ஜெயிக்க முடியும். 1 வருஷம் 2 வருஷம் என்ன ஆனாலும், அவன் படித்தாலும் அவன் ஸ்பீடாக போட்டாலும் அந்த ஸ்பீடை நம்மளால் ஈடு கொடுக்க முடியும். நம்பி வெறித்தனமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும். யாரையும் உங்களோட கம்பேர் பண்ணிக்காதீங்க. நம்ம கண்டிப்பாக ஜெயிப்போம். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். 10-10-10.